வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மக்களுக்கு அநியாயம், அநீதி செய்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. தேசத்தின் பாதுகாப்பை அரசியலாக்கி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திய ராணுவத்தை அவமதிப்பதாகவும் ஆவேசம். எதிர்கால இந்தியாவை வழிநடத்தும் தகுதி படைத்தவர் மோடி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். பாஜக கூட்டணி 350 தொகுதிகளில் வெற்றி பெறும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. கொளுத்தும் வெயிலை விட அதிமுக ஆட்சியின் கொடுமை தாங்க முடியவில்லை என மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சியையும் மத்தியில் மோடி ஆட்சியையும் அகற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள். சூலூர் உட்பட 4 சட்டசபை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் ஸ்டாலின். அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. தமிழர்களின் வாழ்வில் புதிய எழுச்சியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஆண்டாக அமையட்டும். தமிழ் புத்தாண்டை ஒட்டி ஆளுநர் பன்வாரிலால், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் மக்கள் வறுமையிலிருந்து மீண்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தேனியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தமிழில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதமர் மோடி தனது உரையை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், வெயிலின் தாக்கத்தை விட இங்கு கூடியிருக்கும் மக்களின் உற்சாகம் அதிகமாக உள்ளதாக தெரிவித்த அவர், ஜாலியன் வாலாபாக் தியாகிகள் ஏற்றி வைத்த ஜோதியை நாம் என்றும் நினைவு கூற வேண்டும் என்றார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் ஏழை மக்கள் வறுமையிலிருந்து வெளிவந்ததாக கூறிய அவர், புதிய இந்தியாவை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதாகவும் காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இந்த வளர்ச்சி பிடிக்கவில்லை எனவும் பிரதமர் மோடி உரையாற்றினார். ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் மோடி பிரதமராக வர வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தேனி மாவட்டம் கரிசல்பட்டி விலக்கு பகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மதுரை, தேனி, திண்டுக்கல், பெரியகுளம் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், பாமக தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட அதிமுக கூட்டணி கட்சியினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அவர், மோடி ஒரு கம்பீரமான பிரதமர், அவர் மீண்டும் நாட்டின் 15வது பிரதமராவார் என உறுதிபட தெரிவித்தார். காவிரி, கோதாவரி நதிகள் 60,000 கோடி ரூபாய் செலவில் இணைக்கப்படும் எனவும் அவர் கூறினார். காங்கிரஸ் ஆட்சியின் போது அதனை தட்டி கேட்கும் தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இருக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகித்த திமுக தமிழர்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரத்திலும் இந்த பகுதியின் உயர் பிரச்சனையான முல்லை பெரியார் பிரச்சனையிலும் தமிழக விவசாயிகளுக்கு சாதகமாக ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டார்களா? இல்லை, துரோகம்தான் செய்தார்கள். தாங்கள் அங்க வைத்த மத்திய அரசை தட்டி கேட்கும் தெம்பே திராணியோ திமுகவிடம் இல்லை. தமிழகத்திற்கு ஏராளமான நன்மைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசை செய்திருக்கின்றோம், தொடர்ந்தும் செய்து வருகின்றோம். தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்தின் தண்ணீர் தேவையை வெகுவாக ஈடு செய்ய கோதாவரி ஆற்று நீரை கிருஷ்ணா நதி நீரோடு இணைத்து அதனை காவேரியுடன் இணைத்து 60,000 கோடி ரூபாயில் திரு மோடிஜி அவர்களது அரசு மாபெரும் திட்டம் ஒன்றை வகுத்திருக்கிறது. ஆகவே மிக பிரகாசமான எதிர்காலம் தமிழகத்தை நோக்கி காத்திருக்கிறது. பின்னர் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகள் குழப்பத்தில் உள்ள கட்சிகள் என தெரிவித்த அவர், தலையில்லாத உடம்பு மாதிரி யார் பிரதமர் என்றே தெரியாத அளவில் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக தெரிவித்தார். அதிமுகவை பற்றி பேச திமுகவுக்கு எந்த தகுதியும் அருகதையும் இல்லை எனவும் கூறிய அவர், ஒவ்வொரு இந்தியனும் தலை நிமிர்ந்து நடப்பதற்கும் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கும் மோடி பிரதமராக வர வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். முன்னேற்ற கழக தலைவர்களே, நான் கேட்பதெல்லாம்
உங்கள் கூட்டணியிலே அமைக்கப்பட்ட கட்சி குழப்பத்திலே இருக்கின்றது. தெளிவு கிடையாது, ஒற்றுமை கிடையாது, சந்தர்ப்பவாத கூட்டணி நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் காங்கிரஸை ஆதரிக்கின்றீர்களா கேரளாவில், அல்லது கம்யூனிஸ்டை ஆதரிக்கின்றீர்களா? ஆனால் எதிர்கட்சியிலே திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர் ஒருவர் தான் பாரத பிரதமர் ராகுல் காந்தி என்று அறிவிக்கப்பட்டுகின்றார். அவர் கூட்டணியில் அங்கம் வைத்த கட்சிகள், இந்தியாவில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இல்லாமல், யார் பிரதமரே இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தலையில்லாத உடம்பு மாதிரி அவருடைய எதிரிலே இருக்கின்றார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் திறமையான பாரத பிரதமர், வலிமையான பாரத பிரதமர், இந்த நாட்டை காக்கக்கூடிய பாரத பிரதமர், மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் இந்த நாட்டை ஆள வேண்டும். கொளுத்தும் வெயிலின் கொடுமையை விட அதிமுக ஆட்சியின் கொடுமையை தாங்க முடியவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திருச்சி திமுகவின் எஃகு கோட்டை என்று கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை ஹீரோ, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ, பாஜகவின் தேர்தல் அறிக்கை ஜீரோ என்றும் ஸ்டாலின் விமர்சித்தார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே திமுகவின் லட்சியம், கொள்கை என்றும் அவர் கூறினார். தற்போது கொளுத்தும் வெயிலின் கொடுமையை விட அதிமுக ஆட்சியின் கொடுமையை தாங்க முடியவில்லை என்று கூறிய மு க ஸ்டாலின், தமிழகத்தில் எடப்பாடி ஆட்சியையும் மத்தியில் மோடி ஆட்சியையும் அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். ஆட்சியின் கொடுமை தாங்க முடியல, ஆனால் ஆட்சியின் கொடுமையை எண்ணி பார்க்கிற போது இந்த கொடுமை நமக்கு பெரிதாக தெரியல. திமுக கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சியில் கழகம் அரசியல் களத்தில் காலூன்றி நிற்பதற்கு காரணமாக இருந்தது இந்த திருச்சி தான். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை லட்சியமாக, இலக்காக, ஒரு கொள்கையாக இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சூலூர் உள்ளிட்ட 4 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் எஞ்சியிருந்த சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளுக்குமே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 29ஆம் தேதி இறுதி நாளாகும். இந்நிலையில் இந்த 4 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெயர்களை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் அதிமுகவிலிருந்து விலகி அமமுகவில் இணைந்து பின் திமுகவில் வந்து சேர்ந்து செந்தில் பாலாஜி மீண்டும் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். சூலூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக பொங்கலூர் பழனிசாமி போட்டியிடுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் டாக்டர் சரவணனும், தனி தொகுதியான ஒட்டப்பிடாரத்தில் MC சண்முகையா போட்டியிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி நமது மாலை முரசு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். நம்பிக்கை வைத்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். தலைவர் தளபதி அவருடைய நம்பிக்கையை நிரூபித்து காட்டக்கூடிய வகையில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் 22 தொகுதிகளிலும் அரவக்குறிச்சி தொகுதி கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தலைவர் தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அரவக்குறிச்சி தொகுதியினுடைய தேர்தல் பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மாபெரும் வெற்றி பெறுவோம். தமிழக மக்கள், குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதி மக்கள், தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய, தமிழக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, நாளைய தமிழக முதல்வராக மாண்புமிகு தளபதி அவர்களை தங்களுடைய நெஞ்சிலே நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். தளபதி அவர்கள் தான் தமிழக முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்ற நிலையில் அரவக்குறிச்சி தொகுதி மக்கள் கழக தலைவர் தளபதி அவருடைய ஆட்சியோடு போட்டியிடுகின்ற பொழுது உதயசூரியன் சின்னத்திற்கு அதிகமான வாக்குகளை அளித்து 50,000 வாக்குகளுக்கு மேலாக வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதி மாபெரும் வெற்றியை தலைவர் தளபதி அவருடைய கரங்களை சமர்ப்பித்தோம்.
தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் மக்களுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மற்றும் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மலரும் இந்த புத்தாண்டு நம்பிக்கை, மகிழ்ச்சி அளிக்கும் ஆண்டாக அமையட்டும் என்றும், கலாச்சாரம், பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இந்த தமிழ் புத்தாண்டு பிரகாசமான எதிர்காலம் கொண்டதாக அமையட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு உள்ளபூர்வமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் வாழ்வில் புதிய எழுச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் மண்ணுக்கு புது பொலிவு ஊட்டிட கடமையாற்றுவோம், களத்தில் வெற்றி காண்போம் என்றும், தமிழ் மக்களுக்கு சித்திரை முதல் நாள் வாழ்த்துக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு வேண்டுமா இல்லை வேண்டாமா என்பது குறித்து இனி சரியான முடிவு எடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18 என காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில், நீட் தேர்வு பற்றி 2 அணிகளின் நிலைப்பாடுகள் தெளிவாக கூறிவிட்டதாகவும், யாருக்கு வாக்களிப்பது என்று மாணவர்கள், பெற்றோர்கள் முடிவு எடுப்பது எளிதாகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் அரசு அமைந்தால் நீட் தேர்வு கிடையாது, பாஜக அரசு அமைந்தால் நீட் தேர்வு தொடர்ந்து இருக்கும், இனி சரியான முடிவு எடுக்க வேண்டிய நாள் ஏப்ரல் 18 என ப. சிதம்பரம் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இது தவிர மாநில மக்களின் விருப்பத்தையும் உரிமைகளையும் மதிக்கும் மத்திய அரசு வேண்டுமா அல்லது தன் முடிவை மாநிலங்கள் மீது திணிக்கும் மத்திய அரசு வேண்டுமா என்று ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மா முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அமமுக வேட்பாளரை ஆதரித்து தினகரன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் தற்போது காமெடியான ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறினார். புதுச்சேரி மாநிலம் 2 சாமிகளால் மிகவும் பாதிக்கப்படுவதாக கூறிய அவர், 2 சாமிகளாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடி கிடக்கும் பஞ்சாலையை திறக்கவும், சுற்றுலாத்துறை வளர்ச்சியடையவும் அமமுக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தினகரன் உறுதியளித்தார். திரு நாராயணசாமி இன்றைக்கு முதல்வராக இருப்பவர் மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இங்கே இன்னொரு சாமி திரு ரங்கசாமி முதலமைச்சராக இருந்தார். 2 பேருக்குள் இருந்த சண்டையால் அன்றைக்கும் நமது புதுச்சேரியின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன. காரணம், மத்தியில அமைச்சராக இருந்த நாராயணசாமி நினைத்திருந்தார் அன்றைக்கே இதற்கு சிறப்பு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கலாம். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், தேசிய கட்சிகளை நம்பி இந்த பகுதி மக்கள் படுகின்ற பாட்டை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சாமிகளை நம்பி வீணாகாமல் புதிய மாற்றத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஊழல் செய்த ஆட்சியாளர்கள் கைதாகும் போது அவர்கள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்துவோம் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்தார். சிவகங்கையில் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்த கமலஹாசன், மாண்புமிகு கயவர்கள் என அரசியல்வாதிகளை சாடினார். அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த சொத்துக்களை கையகப்படுத்தும் தைரியம் தனக்கு உள்ளதாக கூறிய அவர், தற்போது ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ் வாகனங்களில் எல்லாம் பணம் கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மக்களுக்கு துரோகம் செய்யும் அரசு அகற்றப்பட வேண்டும் என்று கூறிய கமலஹாசன், இலவசமாக கொடுத்து ஏழ்மையை போக்குவோம் என்பவர்களை நம்ப வேண்டாம், அவர்களிடம் வேலை வாய்ப்புகளை கேளுங்கள் என்றும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட கயவர்கள் உள்ள இந்த நிலையை மாற்ற வேண்டும். மாண்புமிகு கயவர்கள் ஒரு நாளைக்கு ஆபத்துக்காக ஒருத்தர் விட்ட இப்ப அடிக்கடி மீட்டிங் எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை என்னுடைய சந்தேகமா இருக்கலாம், எதுக்கும் துணிந்தவர்கள் இவர்கள். ஆம்புலன்ஸ் போலீஸ் வண்டி எல்லாம் வச்சு பணத்தை கடத்துவாங்கன்னு செய்திகள் வருது. நிஜமா என்ன தெரியாது. அது நிஜமாக இருந்தால் அவங்க அகற்றப்பட வேண்டும்.
ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஃப்ரீயா கொடுத்து மக்களுக்கு உங்கள் ஏழ்மையை போக்குறேன்னு சொல்ற யாரையும் நம்பாதீங்க. ஏழ்மையை போக்குறதுக்கு அது வழி இல்லைங்க. நாங்களாம் பிச்சைக்காரன் இல்லை, எங்களுக்கு வேலை கொடு, நிமிர்ந்து நின்று உங்களை ராஜ்யத்தில் அந்த சிம்மாசனத்தை தூக்கி வைப்போம். வைக்கிறதே நாங்கள் தானே, இறக்கிறத நாங்கள் தான். அதை மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கு எதிராக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி ஒரு திருடன் என ரஃபேல் போர் விமானம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கூறாததை ராகுல் காந்தி பொய்யாக பிரச்சாரம் செய்து வருகிறார் என பாஜக குழு தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், முக்தார் அப்பாஸ் நக்வி, பாஜக ஊடக பிரிவு தலைவர் அனில் பாலுனி உள்ளிட்டோர் அடங்கிய பாஜக குழுவினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறும்போது, உச்சநீதிமன்றத்தை மேற்கோள் காட்டி பிரதமர் மோடியை திருடன் எனவும் அவர் மீது மேலும் பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளையும் ராகுல் காந்தி தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்தார். தேர்தல் விதிகளை மீறும் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய நிர்மலா சீதாராமன், இதுவரை 3 முறை ராகுல் காந்தி குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தனக்கு வாக்களிக்காவிட்டால் இஸ்லாமியர்களுக்கு எதையும் செய்து தர மாட்டேன் என கூறிய மத்திய அமைச்சர் மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சுல்தான்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக மூத்த தலைவரும் நடப்பு மத்திய அமைச்சருமான மேனகா காந்தி போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இஸ்லாமியர்கள் எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். எனக்கு வாக்களிக்காவிட்டால் எதையும் செய்து தரமாட்டேன் என்றும் கூறினார். இவருடைய சர்ச்சை பேச்சு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளிக்க மேனகா காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை மனித நாகரிகத்தின் மீது படிந்த ஒரு கறை என்றும், உயிர்நீத்த தியாகிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் 100ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உயிர்நீத்த தியாகிகளை நினைவு கூர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் 100 ஆண்டுகளுக்கு முன் நமது சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜாலியன் வாலாபாக்கில் உயிர் தியாகம் செய்தனர். அது ஒரு கொடூரமான படுகொலை, மனித நாகரிகத்தின் மீது படிந்த ஒரு கறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த தியாக தினத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், உயிர்நீத்த தியாகிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துவோம் என தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜாலியன் வாலாபாக் சம்பவத்தின் 100ஆண்டு தினம் அனுசரிக்கப்படுவதை ஒட்டி பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிரிழந்தவர்களின் தியாகம் ஒருபோதும் மறக்கப்படாது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னேற்றத்துக்கு மேலும் கடுமையாக உழைக்க ஜாலியன் வாலாபாக் நினைவு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் பேக்கரும்பு பகுதியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி 500 மீட்டர் நீளத்திற்கு மணல் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது. அதில் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல, அழியாமையின் ஆற்றல் உள்ளிட்ட வாசகங்கள் மணல் சிற்பங்களில் இடம்பெற்று இருந்தன. இந்த மணல் சிற்பங்களை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான வீர ராகவராவ் கலந்து கொண்டு பார்வையிட்டார். இதேபோல் கன்னியாகுமரியில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நகை தொழிலாளி ஒருவர் வாக்காளர் சரிபார்க்கும் காகித எந்திரத்தை வெள்ளியில் செய்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். சென்னை செங்குன்றத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகையில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வீடுதோறும் அஞ்சல் அட்டை அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் சுரேஷ் தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட ஒரு 4.9 கிலோமீட்டர் ஒரு மினி மேரத்தான் நடத்தியிருக்காங்க. அதில் 200 பேருக்கு மேல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க.
அதில் பார்த்தா 79 வயசில் இருக்கிற சீனியர் சிட்டிசன்ல இருந்து 10 வயசில் இருக்கிற ஒரு சின்ன தம்பி வர எல்லாரும் சொசைட்டியில் இருக்கிற எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டில இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான முடிச்சிருக்கு. திருவள்ளூரில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தனியார் பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகராட்சி ஆணையர் மாரிசெல்வி கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய சென்னை தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் துறைமுகம் கிழக்கு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்கு அவருக்கு மேலம் வாசித்தும் ஆரத்தி எடுத்தும் மக்கள் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்கப் போவதாக உறுதியளித்து வருவதாக கூறினார். திமுக ஆட்சியில்தான் தண்ணீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, கழிவுநீர் மற்றும் போக்குவரத்து வசதி என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டதாக கூறிய தயாநிதி மாறன் கண்டிப்பாக மத்திய சென்னை உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் இங்கே குடிநீர் வசதி மற்றும் சாலை வசதி, மின்சார வசதி, கழிவுநீர் வசதி அத்தனையும், அது மட்டுமின்றி பார்த்திருந்தால் சிறுவர்களுக்கு அங்கன்வாடிகள் அத்தனையுமே செய்துள்ளது. கண்டிப்பாக எவ்வாறு மத்திய சென்னையில் வெற்றி உறுதியிட்டோ அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதியிலும் வெற்றி உறுதி. நாமக்கல்லில் உள்ள பிஎஸ்கே கட்டுமான நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு பிஎஸ்கே கட்டுமான நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் கிளைகள் சென்னை, நாமக்கல், நெல்லை பகுதிகளிலும் இயங்கி வருகின்றன. பிஎஸ்கே நிறுவனம் கணக்கில் வராத பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு புகார் வந்ததை அடுத்து சென்னை மற்றும் நாமக்கல்லில் பிஎஸ்கே நிறுவனத்திற்கு சொந்தமான 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மேலும் பைனான்சியர்கள் ஆகாஷ் பாஸ்கரன், சுஜய் ரெட்டி வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதில் கணக்கில் வராத 32 கோடி ரூபாய் ரொக்க பணம் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனைத் தொடர்ந்து நாமக்கல்லில் உள்ள பிஎஸ்கே நிறுவனத்திற்கு சொந்தமான வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் பிரச்சாரம் மேற்கொண்ட நடிகர் கார்த்திக் பாட்டு பாடி பொதுமக்களிடம் வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியனை ஆதரித்து நடிகர் கார்த்திக் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றனர் என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர் தேர்தலின் போது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என கூறினார். பிரச்சாரத்தின் போது நடிகர் கார்த்திக் பாட்டு பாடி வாக்கு சேகரித்த நிகழ்வு பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. அந்த தேர்தல் அறிக்கையில உள்ளத அந்த 5 வருஷத்துக்குள்ள எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க அதை நிறைவேற்றலனா அது பொய்யான அறிக்கைனா அவங்கள அடுத்த தேர்தலில் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை, நம்ம மக்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியலன்னா நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில அந்த சத்திய பிரமாணத்துல நீங்க அதை எழுத வச்சு அதை எங்களுக்கு விளக்கி சொல்லி எங்களை நம்ப வச்சுங்க. அதை நீங்க நிறைவேற்றலன்னா உங்களுக்கு ஏன் மறுபடியும் நாங்க வாய்ப்பு கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்றது வரணும். போட்ட ஷோக்குல போடு போட்ட ஷோக்கில்லைனா கம்பெனி சுத்த மூக்கல அட வந்து வார ரத்தம் அமர மனசு சுத்தம் வராவதி இறக்காமர வந்து நின்னா சரக்கும் அமரம் பேர சொன்னாதனே வெற்றி மாலை வந்து இரட்டையிலை சின்னத்தில் வாக்களிப்பீங்கன்னு முழு நம்பிக்கையோட. திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் அம்மா முன்னேற்றக் கழக வேட்பாளர் பொன் ராஜா வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் பொன் ராஜா இன்று கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது புழல் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்குன்றம், தீர்த்த கரையம்பட்டு, புள்ளி லைன், கோட்டூர்,
வடகரை, விளாங்காடுபாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் பொன் ராஜா வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் உற்சாகமாக அவருக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். பொன் ராஜா வாக்கு சேகரிப்பின் போது 100க்கும் மேற்பட்ட அமமுக தொண்டர்கள் உடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்துவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் ஆரம்பித்தது. ஏப்ரல் மாதம் முதல் வெயில் சுட்டெரித்து வருவதால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்ல முடியவில்லை. கரூர், சேலம், வேலூர், தருமபுரி, மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரி செல்சியஸை தாண்டி கொளுத்துகிறது. இந்த வெயில் சுற்றுலா தலமான கன்னியாகுமரியையும் விட்டு வைக்கவில்லை. வரலாறு காணாத வெயில் தாக்கத்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெயிலிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள மக்கள் பழ வகைகள் மற்றும் இளநீர், மோர் போன்ற நீர் ஆகாரங்களை பருகி வருகின்றனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.